ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸி ஸ்வீட் ரெசிபி, டெசர்ட் ரெசிபி, பிரசாத ரெசிபி எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை, நாட்டு சக்கரையை கரைச்சிக்கலாம். இப்போ இது கரைஞ்சிடுச்சு. நான் இப்போ வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. நான் இன்றைக்கி நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நேந்திர வாழைப்பழம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் நேந்திர பழம் இல்லைன்னா நார்மல் வாழைப்பழம் கூட போட்டுக்கலாம். இதே நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் பவுல் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் நசுக்கி வச்சுருக்கேன் வாசனைக்கு, அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலக்கிடலாம். இது நல்லா ஒன்று திரண்டு சேர்ந்து வரணும். அது வரையும் எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கலாம். எல்லாம் அந்த தண்ணியெல்லாம் வற்றி எல்லாம் ஒன்றாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முந்திரி திராட்சை வறுத்ததை போட்டுக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து வளக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு நம்ம பிரசாதமாக சாமிக்கு படைக்கிறதோ இல்லை எல்லாருக்கும் பரிமாறதோ நம்ம பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி, டெசர்ட் ரெசிபி, பிரசாத ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கூட பசங்களுக்கு கூட இது தரலாம். ஹெல்த்தியானது தான் இது. நேந்திர வாழைப்பழம், நாட்டு சக்கரை, அவுல், தேங்காய், அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்களே அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செய்யறதெல்லாம் யார் செஞ்சு தருவாங்க அவங்களுக்கு செஞ்சு தர சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பிரசாதத்துக்கு தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன்.